அப்பாவின் சைக்கிள். என் சிறுவயதில் ஒவ்வொரு காலையிலும் அப்பா அந்த பழைய சைக்கிளில் என்னை பள்ளிக்கு கூட்டி செல்வார். மழை பெய்தாலும் வெயில் இருந்தாலும் அந்த சைக்கிள் எப்போதும் நேரம் தவறாது வீட்டு கதவுக்கு முன்னால் நிற்கும். நான் அப்பாவின் பின்னால் அமர்ந்து காற்றில் முகம் வைத்துக் கொண்டே சிரித்து கொண்டிருப்பேன். அப்பா திரும்பி பார்த்து, கைப்புடி புடி பாப்பா, விழுந்துடுவ என்று சொல்வார். அந்த வார்த்தையிலே ஒரு பாதுகாப்பு, ஒரு அன்பு இருந்தது. ஆண்டுகள் போயின. நான் பெரியவளாகி வேலைக்காக வேறு நகரம் மாறிவிட்டேன். வீட்டிற்கு அரிதாகவே வருவேன். ஒரு நாள் திடீரென வீட்டுக்கு வந்தபோது அப்பா வாசலிலே நின்று இன்னும் அந்த பழைய சைக்கிளை துடைத்து கொண்டிருந்தார். நான் சிரித்தேன். அப்பா, இதை இன்னும் வைத்திருக்கீங்களா? இதுல இப்ப யாரும் போவதில்லை இல்ல? அப்பா மெதுவாக சிரித்தார். இதுல நீ சிரிச்சதையும் அழுந்ததையும் பள்ளி போன முதல் நாளையும் நினைவில் வைத்திருக்கிறது. அதை எப்படி நான் விட முடியும் பாப்பா? அந்த ஒரு வரி என் மனசை தொட்டது. அப்பா அந்த சைக்கிளை பராமரிப்பதில்லை, அவர் என் குழந்தை பருவ நினைவுகளையே உயிரோடே காப்பாற்றி வைத்திருக்கிறார். இன்று நான் எப்போதாவது சைக்கிள் சத்தம் கேட்டாலே என் மனசு மெதுவாக சொல்கிறது, அப்பா இன்னும் என்னை வீட்டுக்கே கூட்டி செல்ல வர்றார் போல என்று.